வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். கார்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்டிங் சீரீஸில் லைனாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கார் பார்க்கிங்கு, சம்பு, செப்டிக் எல்லாமே பார்த்துட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேர் கேஸ் காஸ்ட் மட்டும் எங்களுக்கு தனியாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குவது Hireandbuild. ஸோ Hireandbuild மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம் அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம். எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள Hireandbuild வெப்சைட்டை பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டேர் கேஸ் காஸ்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேர் கேஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. காங்க்ரீட்டில் மட்டும் பண்ணலாம், காங்க்ரீட் அண்ட் பிரிக்ஸில் இருக்குது, காங்க்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டேர் கேஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் வித் பிரிக்ஸு. ஸோ எதுக்காக ஸ்டேர் கேஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து பில்டப் ஏரியாலே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க, அந்த ரேட்லேயே பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டேர் கேஸுக்கு தனியாக ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் காஸ்டிங் போயிடலாம். ஸோ இந்த காஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டேருக்கு வந்து யூ டைப் ஸ்டேர் கேஸ். நம்ம ஏறுவோம், லேண்டிங் வரும், இமீடியட்டாக திரும்பிடுவோம். இந்த இமேஜில் வர மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காங்க்ரீட்டு. ஸோ காங்க்ரீட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏறுறோம் இல்லையா, ஏறுறது வந்து வெயிஸ்ட் ஆர் ஃப்ளைட் ஸ்லாப்னு சொல்லுவோம். அடுத்து மேலே லேண்டிங் ஸ்லாப் இருக்கும். அந்த லேண்டிங் ஸ்லாபு கீழே ஒரு பீம் வரும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து காங்க்ரீட் வரும். ஸோ அந்த காங்க்ரீட்டோட காஸ்டிங். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு 10 அடி ஏறுறதுக்கு உண்டான ஸ்டேர் கேஸோட காஸ்டிங் தான் இது. அதுவே நம்ம 2 ஃப்ளோருக்கு ஏறுறோம், 3 ஃப்ளோருக்கு ஏறுறோம்னா நம்ம அப்படியே அந்த காஸ்டிங் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காங்க்ரீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12,150 ரூபா வருது. இந்த வெயிஸ்ட்டு ஸ்லாபு, லேண்டிங் ஸ்லாபு, 2 வெயிஸ்ட்டு ஸ்லாப் வரும். ஏறுறது, லேண்டிங்கில் நின்று திரும்ப மேலே ஏறுறது. 2 வெயிஸ்ட்டு ஸ்லாபு, நடுவில் இருக்க மிட் லேண்டிங்கு, மேலே இருக்க ஃபைனல் லேண்டிங்கு, 2 பீம் வரும். இது எல்லாமே இந்த இமேஜில் உங்களுக்கு தெரிகிற மாதிரியே. இது எல்லாத்தோட காங்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா 12,150 ரூபா, வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இதில் ஸ்டீல் வரும். அந்த வெயிஸ்ட்டு ஸ்லாப்லேயும் வரும், லேண்டிங்லேயும் வரும், பீம்லேயும் வரும். அந்த ஸ்டீலோட காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 6,200 ரூபா வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வெயிஸ்ட்டு ஸ்லாப், லேண்டிங் ஸ்லாப்லாம் பார்த்துட்டோம். 4 சைடு காலம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேர் கேஸ்னால் நம்மளுக்கு 4 சைடு காலம் இருக்குல்ல. அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு காலமுக்கு நம்மளுக்கு வந்து 7,200 ரூபா காஸ்டிங் ஆகுது. ஸோ இப்போ 4 காலமுக்கு நம்ம போடும்போது வந்து 28,800 ரூபா வந்து இந்த 4 காலத்தோட காஸ்டிங். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிரிக் ஒர்க்கு. ஸோ பிரிக் ஒர்க் எங்கே வரும்னா, நம்ம படிக்கட்டு வச்சுருக்கோம், 4 சைடு காலம் போட்டிருக்கோம். அதில் 3 சைடு வந்து நம்மளுக்கு பிரிக் ஒர்க் வரும். ஒரு வழியாக தான் நம்ம மேலே ஏறுவோம், மீதி 3 சைடு வந்து செவரு கவராக இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 15 அடி நீளம், 6 அடி அகலம். ஸோ இந்த 15 அடி நீளம், 6 அடி அகலத்துக்கு நம்மளுக்கு ஆகிற பிரிக் ஒர்க் பார்த்திங்கன்னா 2,250 செங்கல் வரும். இந்த செங்கல் வந்து சுற்றி மட்டும் இல்லை, நம்ம படிக்கட்டு ஏறும்போது அதில் மிதிப்போம் இல்லையா, ஸோ அந்த செங்கலையும் சேர்த்து வந்து 2,250 செங்கல் வரும். ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து ஒரு கல் 8 ரூபான்னு போட்டோம்னா 18,000 ரூபா வந்து செங்கலோட காஸ்ட் வருது. அப்புறம் நம்ம நடுவில் வைக்கிற கலவை இதெல்லாம் சேர்த்தோன்னா வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட் வந்து கலவை ஏரியா வருது. இந்த பக்கம் 15க்கு 10, அந்த பக்கம் 15க்கு 10நாலே 300 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. அப்புறம் 6க்கு 10, 60 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு ஏறக்குறைய வந்து இதிலே 360 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. மீதி வந்து செங்கலுக்கு நிற்கிற கலவுலலாம் நம்மளுக்கு கொஞ்சமாக தேவைப்படும். அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பெரிய அளவில் கனெக்ட் பண்ணாமல் அதை மட்டும் சொல்கிறோம். 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 20 ரூபா சிமெண்ட் மார்ட்டர் கலவை மட்டுமே ஆகும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா ஏறக்குறைய 25,000 சொச்சம் வந்து நம்மளுக்கு இந்த பிரிக் ஒர்க்கோட செலவு நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களை சேரும். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங்கு. ஸோ நம்ம செங்கல் கட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு 362 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதை வந்து நம்ம 2 சைடு பிளாஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அப்போனாலே நம்மளுக்கு வந்து 724 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது போக நம்மளுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் ஏறுறோம் இல்லையா, அந்த ஃப்ளைட் அதுக்கு கீழே நம்ம பூசுவோம். படியோட 2 சைடு நம்ம பூசணும். ஸோ இது வரைக்கும் அதுக்கு மட்டுமே ஆகிறது பார்த்திங்கன்னா 128 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நம்மளுக்கு மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 724 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது, ப்ளஸ் 128 ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்து பண்ணும்போது ஏறக்குறைய 12,700 ரூபா வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிங்கோட மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வருது. ஸோ நம்மளுக்கு அடுத்து பார்த்துட்டோன்னா இவ்வளோ நேரம் நடந்த ஒர்க்கோட சிவில் லேபரோட காஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து சென்ட்ரிங்கோட காஸ்ட் ஃபஸ்ட்டு சென்ட்ரிங் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா 4,500 ரூபா ஆகும். இந்த சென்ட்ரிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளைட் ஆர் வேஸ்ட் ஸ்லாபு, அதுக்கு பலகை அடித்து பாட்டம் கட்டை வச்சு சப்போர்ட்ஸ் கொடுத்து கம்பி கட்டுறது எல்லாமே
சென்ட்ரிங்கோட காஸ்ட்டில் வந்துடும். இந்த படிக்கட்டோட சென்ட்ரிங்க்கு மட்டும் ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா 4500 அப்புறம் அதுக்கு மேலே அவங்க வந்து காங்க்ரீட்டிங் கொட்டணும். ஸோ காங்க்ரீட்டிங் போடுற லேபரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 7500 அவங்க கலவை கடக்கிறது, எடுத்துகிட்டு வந்து அங்கே கொட்டுறது, அந்த கொத்தனார் எல்லாமே சேர்த்து அதில் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா 4 சைடு நம்ம காலம் சொன்னோம் இல்லையா, அந்த காலமு அப்புறம் அந்த ரூஃப் லெவலில் வர்ற பீமோடது. ஸோ அதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு லேபரோட காஸ்ட் வந்து ஒரு 6500 வரும். ஃபைனலாக வந்து செங்கல் நம்ம கட்டி பூசுகிறோம் இல்லையா, 3 சைட் செவரை கட்டி பூசுகிறோம், படி மெதிக்கிற இடத்துலையும் கல் வச்சு அவங்க பூசி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகிற லேபர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12700. ஸோ நார்மலாக என்னோடய லேபர் வந்து நான் எல்லாமே வந்து லேபர் கான்ட்ராக்ட் ரேட்டில் சொல்லுவேன். படிக்கட் மட்டும் அப்படின்றதுனால நம்ம அது வந்து லேபர் கான்ட்ராக்டில் சொல்ல முடியாது, பீஸ் ரேட்டில் வரும். ஸோ அதனால தான் தனித்தனியாக உங்களுக்கு சென்ட்ரிங் காங்க்ரீட்டிங் நான் சொல்லியிருக்கேன். மொத்தமாக இந்த லேபர் சிவில் லேபரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 31200 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பெயிண்டிங் இருக்குது. ஸோ பிளாஸ்டிங் எங்கெல்லாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் பெயிண்டிங் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி ஏரியா பார்த்துட்டோம், 852 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதே இது நம்ம பெயிண்டிங் ரேட்டு 15 ரூபான்னு போடும்போது 12800 நம்மளுக்கு பெயிண்டிங்கோட காஸ்ட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் லேபர் ரெண்டுமே சேர்த்து. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைல்ஸு. ஸோ படிக்கட்டில் வந்து நிறைய பேர் கிரானைட் மார்பிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து டைல்ஸுக்கான காஸ்ட்டு மட்டும் சொல்கிறோம். ஸோ டைல்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே வரும்னா, நம்ம படி மிதிக்கிறோம் இல்லையா, ஹைட்டை வந்து ரைசர்னு சொல்லுவோம், மிதிக்கிற இடத்த வந்து ட்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைசர் ட்ரெட்டுக்கு ஆகிற நம்மளுக்கு டைல்ஸோட செலவு மட்டும் பார்த்திங்கன்னா 6650 நம்ம ஒரு ரூஃபுக்கு உண்டான படிக்கட்டு கீழேருந்து 10 அடி மேலே போகிறதுக்கு ஒரு ஃப்ளோரோட படிக்கட்டுக்காக டைல்ஸோட செலவு மட்டும் வித் மெட்டீரியல் லேபர் நம்மளுக்கு 6650 வருது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இதில் வந்து கைப்பிடி, நம்ம படிக்கட்டு ஏறும்போது சைடில் கைப்பிடிப்போம் இல்லையா. ஸோ அதுலேயும் நிறையா வெரைட்டி இருக்குது. கிளாஸ் ஹேண்ட்ரெயில் இருக்குது, உட்டன் ஹேண்ட்ரெயில் இருக்குது. இதில் நாங்கள் சொல்கிறது வந்து பேசிக் மைல்டு ஸ்டீல் எம்எஸ் ஹேண்ட்ரெயில்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பியில் வச்சுட்டு மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிப்போம் இல்லையா. ஸோ அந்த பேசிக் எம்எஸ் ஹேண்ட்ரெயிலோட காஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா 28700 வருது. அந்த கம்பி அப்புறம் அதில் பெயிண்ட் அடிக்கிற செலவோட காஸ்ட்டு. ஸோ இதுவே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறோம், கிளாஸ் ஹேண்ட்ரெயில் போகிறோம்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட்டும் மாறும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லா காஸ்ட்டும் தனித்தனியாக பார்த்துட்டோம். ஸோ இதில் வர நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், 1,64,500. ஸோ இதில் நம்ம கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் வந்து 15% சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 24,600 வந்து வருது. ஸோ இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃபைனல் நெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1,89,000 வருது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா 15க்கு 6 நான் முன்னாடி சொன்னேன், 15 அடி நீளம் 6 அடி அகலம், வெறும் 90 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனால் இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் கனெக்ட் பண்ணும்போது இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 காஸ்ட் வருது. அதனால தான் படிக்கட்டோட காஸ்ட் வந்து ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து தனியாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லேயே நான் அதான் சொல்லியிருந்தேன், ஒரு கான்ட்ராக்டர் வந்து பில்டப் ஏரியா காஸ்ட்லேயே வந்து படிக்கட்டை பண்ணி தர்றது தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து அதில் லாபமாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த வீடியோவில் இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ஒரு ஹால் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹால் வந்து 4 பக்கம் செவுரு இருக்கும், நடுவில் வந்து எம்டியாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு படிக்கட் பார்த்துட்டோன்னா நடுவில் நம்மளுக்கு கான்க்ரீட் வரும், ஸ்டீல் வரும், அது ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் லேபர் அதில் நிறையா இன்வால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் எப்போவுமே பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா பில்டப் ஏரியாவில் கட்டி கொடுக்குற மாதிரியே நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் வேறு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லி கான்க்ரீட் இருக்குது, நம்ம படிக்கட் மிதிக்கிறோம் இல்லையா, அதை வந்து செங்கலில் கட்டாமல் அதையே வந்து பலகை வச்சு கான்க்ரீட்டாகவே போட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த சென்ட்ரிங் வேலை கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கணும், கான்க்ரீட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணுன்றனால அது ஒரு 5 to 10%. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் தெரியுது, நம்ம இது வந்து செயின் ஸ்டேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25% அதிகமாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சைடு வந்து சென்ட்ரிங் அடிக்கணும். இப்போ படிக்கட் அடிக்கிறோன்னா நம்ம கீழே வந்து ஃப்ளாட்டாக ஒரு ஃப்ளைட் ஸ்லாப்புக்கு வந்து சென்ட்ரிங் அடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா பாட்டம்லேயும் ஒரு இது வைக்கணும், மேலேயும் டபுள் சப்போர்ட் டபுள் சென்ட்ரிங் அடிக்கணும். ஸோ இதனால் இதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அதிகமாகும், லேபரோட ஒர்க்கும் அதிகமாகும். ஸோ அதனால் இது ஒரு 20 to 25% வந்து காஸ்ட் அதிகமாகும். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கட்டோட சைஸு இப்போ வந்து 6 இன்ச் ஹைட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நார்மலாக ஒரு படிக்கட்டோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஹைட் இருக்கும், 10 inches ஆர் 11 inches வந்து கால் வைக்கிற இடம் இருக்கும். ஸோ இந்த 6 inch ஹைட்டுக்கு மேலே ஒரு சில இடத்துல வைப்பாங்க, ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லென்த் இருக்கும் ஆனால் ஹைட்டு போகணுன்றதுக்காக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது டைல்ஸில் வந்து நிறையா வேஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ டைல்ஸோட காஸ்ட்டும் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ணாதது லோ குவாலிட்டி மெத்தட்ஸ். இதில் வந்து கண்டிப்பாக காஸ்ட் குறையும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க, இப்போது ஸ்டேர் கேஸ் போடும்போது அந்த லேண்டிங் கீழே வந்து பீம் போட மாட்டாங்க,
அதுக்கு கீழே காலம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த இமேஜில் தெரியாத மாதிரி ஸ்டேர் கேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆகும், உடஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தான ஸ்டேர் கேஸுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஒரு காலமோ பீமோ இல்லாமல் ரொம்ப லென்த்தான ஸ்டேர் கேஸும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ராப்ளம் வரும். கட்டி முடித்த உடனே இமீடியட்டாக வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாளாக அப்படியே சேக் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கி கிராக் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம். எங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இன்னும் இந்த வீடியோ முடியல. எங்கள் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக ஒரு காஸ்ட் கால்குலேட்டர் டூல் வந்து போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணுன்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களோட வீடுக்கும் அப்படி தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்களே ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டூல் வந்து எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதில் நீங்களே உங்கள் வீடோட சைஸ் என்ன, லேண்டோட சைஸ் என்ன, எவ்வளோ ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, கார் பார்க்கிங் எவ்வளோ சைஸு, சம்ப் எவ்வளோ சைஸு, செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றதை சொல்லிடும். அதில் உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கே வந்து அந்த கோட் வந்து கிடச்சிரும். நார்மலாக வந்து உங்களுக்கு கோட் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இதில் வந்து ஃப்ரீயாக நீங்களே வந்து போட்டு பார்த்து எனி டைம் நீங்கள் வந்து கோட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.